வணக்கம் நண்பர்களே. இது நான் வீட்டில் பயன்படுத்திய பழைய தலைகாணி. இந்த தலைகாணியை வந்து தூக்கி நான் குப்பையில் போட்டு இன்னும் குப்பைகளை நாட்டில் அதிகமாக சேர்க்க விரும்பலை. இது வந்து இலவ பஞ்சு தான் சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தும் போது இப்படி இறுகி கெட்டியாகிடுச்சு. இது 3 வருஷம் ஆகிடுச்சு நான் வாங்கி. அதனால் இதை திருப்பி சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு கழட்டி பார்த்தா உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து ஃபைபர் ஆப்டிக்கல்ன்ற ஒரு மெட்டீரியல். அதாவது நம்ம பாலிஸ்டர் துணி இருக்கு இல்லைங்களா, அந்த பாலிஸ்டர் துணி மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே. அதை இழை மாதிரி பிரித்து இந்த மாதிரி உள்ள ஸ்பாஞ்சு உள்ள வச்சு ஸ்பாஞ்சு மாதிரி ரெடி பண்ணி நம்மக்கிட்ட வந்து இலவ பஞ்சுன்னு சொல்லி தலையணியில் போட்டு விற்றுடுறாங்க. சரி, இதை சரி பண்ணலான்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக பிரித்து எடுத்தாச்சு இல்லையா. இதை வந்து துவைக்கணும். துணிகளெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் இதெல்லாமே வந்து கவர் போட யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா அழுக்கு அதிகமாக வந்திருக்கு. ஸோ இந்த பஞ்செல்லாம் ஒன்றா பிரித்து பிளாஸ்டிக் எல்லாம் பிரித்து இந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையும் திருப்பி ஒரு குஷன் செட்டப்பில் கொண்டு வந்து அது உள்ளே போட்டு அதே மாதிரியான அந்த அமைப்பை கொண்டு வரணும் இல்லையா. அதுக்காக பிரிக்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப தட்டையாக ஆகிடுச்சு. எல்லாம் இறுகி இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அழுத்தம் வந்து குறையும். அதனால் நீங்கள் இதை வந்து திரும்பி இந்த மாதிரி பிரித்து பயன்படுத்த முடியும். இது பிளாஸ்டிக்காக இருக்கோ இல்லை தண்ணியை அப்சார்ப் பண்ணல. அதனால் எனக்கு இது வசதியாக போயிடுச்சு. இது இலவ பஞ்சு தான் அப்போ கொடுத்தாங்க. ஆனால் இலவ பஞ்சு கிடையாதுன்றது எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சுது. இப்போ பாருங்கள், ஒரு தலையணை ரெடி பண்ணிட்டேன். என்கிட்ட 2 தலைகாணி இருக்குது. ஸோ அது இன்னொரு பக்கெட்டில் ஸ்பாஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் இன்னொரு தலைகாணி போட போகிறேன். இப்போ இது தச்சிட வேண்டியது தான். என்கிட்ட வந்து ஊசி நூல் தான் இருந்தது வீட்டில். நீங்கள் உங்கள்கிட்ட வந்து மிஷின் இருந்ததுனாக்கா மிஷினை வச்சு தச்சுருங்க. இல்லைனா ஒரு ஜிப்பு மாதிரி வாங்கி தைச்சிட்டிங்கன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி நடக்கும்போது அதை நம்ம திருப்பி எடுத்து இதே மாதிரி சரி பண்ணி உள்ளே போடுறது வசதியாக இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 10-15 வருஷமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான மெட்டீரியல் தான் இது. இது வரைக்கும் எனக்கு தலையில் சூடு அந்த மாதிரி பிரச்சனை கூட வந்தது கிடையாது. முடி கொட்டுற பிரச்சனை வந்தது கிடையாது. இந்த மாதிரி நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் 2 தலைகாணி தான் ரெடி பண்ணேன். ஒரு தலைகாணி பண்ணலை. அது இன்னும் அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியான அளவு தான் பயன்படுத்திருக்கின்றதால அதை அடுத்த முறையே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு கவரை போட்டு நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது தான்.